Hi, hello friends, welcome to Kodak cooking. Valantains டேக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். முட்டை இல்லாத எக்லெஸ் ஹனி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்க கப் வச்சு அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், பால் 100 கிராம் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். கூடவே பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மூடி வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தயிர் கூட தேவையே இல்லை. இப்போ மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை சேர்த்து அடிச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்க 100 கிராம் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பொருள் எல்லாமே அளந்து வச்சுட்டிங்கன்னா இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு மூடி வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாமா? மிக்ஸியில் நல்லா அரைச்சாச்சு. இதோட டெக்ஸ்சர் இது மாதிரி தான் இருக்கும். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இது கூடவே 100 கிராம் மைதாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்லையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே எதுவும் தங்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது மாவு கெட்டியாகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. பாலை ஒரேடியாக அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ கடைசி 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஈய பாத்திரம் அது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மைதா போட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பட்டர் பேப்பர் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலவையை இதுக்குள்ளே நம்ம ஊற்றியாச்சு. உங்கள் வீட்டில் இருக்க அடிகனமான குக்கர் இல்லாட்டினா கடாய் இது மாதிரி எடுத்துகிட்டு அடியில் மணல் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு திரவ மாதிரி வச்சுட்டு அது மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மணல் இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக நைஸ் உப்பு போட்டுட்டு இதே மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். குக்கர் லிட்டை மூடி வச்சுட்டு விசிலை எடுத்துடணும். கேஸ் கட்டையும் எடுத்துடணும். இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு. சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிரப் ரெடி பண்ணலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ஹனி கேக் செய்கிறோம் அப்படிங்கிறனால இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஜாம் வச்சுருப்போம். ஜாமையும் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜாமையும் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது உருகி வரும். இப்போ நம்ம சிம்பிள் ஃப்ளஃபியான எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்படி ஒரு குச்சி வச்சுட்டு குத்தி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா குத்தி விட்டுருங்க. இதோட பேக் சைடு எடுத்துகிட்டு நீங்கள் குத்தி விடுங்க. அப்போ தான் சுகர் சிரப்பு எல்லாமே உள்ளே இறங்கி ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை இப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலே ஜாம் அப்ளை பண்ண போகிறோம். ஜாமை தனியாக உருக்கி வச்சுக்கோங்க. சிரப் கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ சிரப்பையும் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஜாமையும் மேலே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹார்ட்டின் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே டெசிகேட்டட் கோகனட்டை நான் அப்படியே தூவி விடுறேன். இது வீட்லேயே பண்ணது தான். ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. தேங்காவை திருவிட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடிச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஒரு ஃப்ரைங் பேனில் போட்டுட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் ரெடி ஆகிடும். இதை மேலே அப்படியே தூவி விட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே நம்ம அம்மா அப்பா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டாக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு வீட்லி குயிக்காக ஹனி கேக் நம்ம செஞ்சிடலாம். பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி அதே சாஃப்டாக ரொம்பவே ஜூஸியாக இருக்குது. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் அதே மாதிரி டெக்ஸ்சரோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி ஹனி கேக் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.